கோட்டாபய ராஜபக்ஷவின் கைது சிஐடியின் சாட்சியங்களினூடாகவே தீர்மானம். அரசாங்கத்தின் முக்கிய அறிவிப்பு. நுவரெலியா பதுளை பிரதான வீதியில் 3 வாகனங்களை மோதிய கனரக வாகனம். போக்குவரத்து பாதிப்பு. பிரதேச சபையின் ஊழியர்களை கடமை நேரத்தில் தனது வீட்டுக்கு வர்ணம் பூச வைத்த உத்தியோகத்தர். செல்வம் அடைக்கலநாதன் பொறுப்பில் இருக்கும் வரை டெலோவை புறக்கணியுங்கள். டெலோவின் மூத்த உறுப்பினர் ஏகநாதன் விஜயபவானந்தா கருத்து. செம்மணி மனித புதைக்குழியில் தொடரும் அகழ்வுகள். 366 எண்புக்கூடுகள் அடையாளம். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படவுள்ளார் என்று சமூக ஊடகங்களில் வெளியாகும் செய்திகள் முற்றிலும் வதந்தியானவை என்று அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நளிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். எவரையும் கைது செய்யும் நடவடிக்கை குற்றப்புலனாய்வு திணைக்களம் திரட்டும் முறையான சாட்சியங்களின் அடிப்படையிலேயே தீர்மானிக்கப்படும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்பார்வை தெரிவித்தார். தற்போதைய அரசு எவ்வித அரசியல் பழிவாங்கல்களையும் செய்யாது குற்றப்புலனாய்வு திணைக்களம் திரட்டும் சாட்சியங்களின் அடிப்படையிலேயே அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைகள் அமையும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் காலத்தில் காத்தான்குடி மற்றும் சாய்ந்தமருது போன்ற பகுதிகளுக்கு வெடிபொருட்களை ஏற்றி சென்ற லொரி ஓட்டுநர் தற்போது விசாரணைகள் தீவிரமடைந்துள்ள சூழ்நிலையில் தனக்கு உயிருக்கு ஆபத்து இருப்பதாக கூறியுள்ளமை மற்றும் தனக்குரிய சாட்சி பாதுகாப்பு வழங்கப்படவில்லை என முன்வைத்துள்ள குற்றச்சாட்டு குறித்தும் இதன்போது அமைச்சரிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. நுவரெலியா பதுளை பிரதான வீதியின் ஹக்கல தாவரவியல் பூங்கா பகுதியில் நேற்று கனரக வாகனம் ஒன்று 3 வாகனங்களை கடுமையாக மோதியதில் விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. நுவரெலியாவில் இருந்து வலிமுறை நோக்கி அபாயகரமான வளைவு பகுதியில் அதிக சுமைகளை ஏற்றிக்கொண்டு பயணித்த கனரக வாகனத்தில் திடீரென்று தடையாளி செயலிழந்து ஹக்கல தாவரவியல் பூங்கா அருகாமையில் வீதியோரத்தில் நிறுத்தி வைத்திருந்த ஒரு காருடனும் கனரக வாகனத்திற்கு முன்பாக சென்று கொண்டிருந்த ஒரு முச்சக்கர வண்டி மற்றும் ஜீப்புடனும் மோதிக்கொண்டதில் இந்த விபத்து நேர்ந்தது. குறித்த விபத்தில் 4 வாகனங்களும் பலத்த சேதமடைந்த போதிலும் வாகனங்களில் பயணித்தவர்கள் அதிர்ஷ்டவசமாக சிறிய காயங்களுடன் உயிர் தப்பியுள்ளனர். எனினும் விபத்து ஏற்பட்ட இடமானது இறுதியில் திக்வா சூறாவளி காரணமாக ஹக்கல பகுதியில் நிலச்சரிவுகள் ஏற்பட்டு வீதிகள் சேதமடைந்து தாழிறங்கிய பகுதியில் விபத்து ஏற்பட்டமையால் நுவரெலியா பதுளை பிரதான வீதியில் குறித்த விபத்து சம்பவித்த இடத்தில் போக்குவரத்து நெரிசல் அடிக்கடி ஏற்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. மானிப்பாய் பிரதேச சபையில் நிரந்தர மற்றும் தற்காலிக பணியாளர்கள் இருவரை அவர்களுக்கு மேலுள்ள உத்தியோகத்தர் ஒருவர் தனது வீட்டுக்கு வர்ணம் பூச அழைத்து சென்றதாக மானிப்பாய் பிரதேச சபையின் உறுப்பினர் அச்சுதபாயன் குற்றம் சாட்டியுள்ளார். நேற்றைய தினம் அவரது இல்லத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். எனவே லஞ்ச ஊழல் ஆணைக்குழு விரைந்து மானிப்பாய் பிரதேச சபையின் மீது இது குறித்து விசாரணைகள் மேற்கொள்ள வேண்டும். இவ்வாறான சம்பவங்கள் இனிமேலும் இடம்பெறக்கூடாது. ஊழலை ஒழிப்பதாக ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் இதனை வேடிக்கை பார்க்கிறது. எனவே அவர்கள் கூறியது உண்மை என்றால் இது குறித்து லஞ்ச ஊழல் ஆணைக்குழு விரைந்து விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். கட்சியின் யாப்புக்கு எதிராக செல்வம் அடைக்கலநாதன் தலைமையில் டெலோ இருக்கும் வரை அக்கட்சியின் எத்தகைய செயற்பாடானாலும் சரி அனைத்திலும் டெலோவை புறக்கணியுங்கள் என தமிழீழ விடுதலை இயக்கத்தின் மூத்த உறுப்பினர் ஏகநாதன் விஜயபவானந்தா தமிழ் மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழீழ விடுதலை இயக்கத்தின் மூத்த உறுப்பினர் ஏகநாதன் விஜயபவானந்தா ஊடக சந்திப்பொன்றை முன்னெடுத்திருந்தார். இதன்போது கருத்து தெரிவித்த அவர் சில சில்லறைகளின் சில்லறைத்தனமான செயற்பாடுகளால் இன விடுதலைக்காக போராடிய பெரும் அமைப்பு சீரழிந்து விட்டது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். செம்மணி மனித புதைக்குழியில் இருந்து நேற்றைய தினமும் 6 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட எண்புக்கூடுகளில் 6 எண்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. செம்மணி புதைக்குழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணியின் 26ஆம் நாள் அகழ்வு பணிகள் செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. நேற்றைய அகழ்வு பணியின் போது 2 சிறுவர்கள் உட்பட 6 எண்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் 6 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. அதேவேளை 2 நாணயங்களை ஒட்டியவாறு எண்புக்கூடொன்றின் இருப்பு பகுதியில் இருந்து சான்று பொருட்களாக மீட்கப்பட்டுள்ளன. அதன் அடிப்படையில் இதுவரையிலான அகழ்வு பணிகளின் போது 366 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் 357 எண்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன.